ஓகே. திரு சீனிவாசன், 41 பேர் உயிரிழந்திருக்கிறாங்க. அந்த சமயத்தில் போய் கூட்டணி தொடர்பான ஒரு பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்த தொடங்கி இருக்கிறார் திரு எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு கடுமையாக விமர்சனம் செய்கிறார் திரு தினகரன். ஒருவேளை தாவேகா தரப்பிலிருந்து கூட்டணிக்கு வந்தால் இவர் தற்போது எடுக்கக்கூடிய எல்லா முயற்சிகளும் பலன் கொடுக்கும் திரு எடப்பாடி பழனிசாமிக்கு. ஒருவேளை திரு விஜய் தரப்புல அந்த மாதிரி எதுவும் நிலைப்பாடு எடுக்கல அப்படின்னா விஜய் தரப்புக்கான ஆதரவு பலத்தை தேடி தந்தார் பழனிசாமிங்கிறத தவிர வேறு என்ன அவருக்கு இதுல கெயின் கிடைச்சிட போகுது? வணக்கம். அதாவது கரூர் கடுந்துயரம் சம்பந்தமாக சாமானிய மக்கள், பாதிக்கப்பட்ட மக்கள் கேட்கின்ற கேள்வி, இந்த நிகழ்விற்கு யார் பொறுப்பு என்கின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி சமூகத்தின் முன் வைக்கப்படுகிற பொழுது அந்த பொறுப்பிற்கு பொறுப்பாளியாக ஒரு எதிர்க்கட்சி பதில் சொல்லுகிறது. அப்படிதான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அதிமுகவினுடைய எதிர்க்கட்சி தலைவர், அதிமுக எதிர்க்கட்சி தலைவர், பொதுச் செயலாளர் ஐயா எடப்பாடியார் இந்த கேள்வியை வைக்கிறார். அதாவது ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையில் குறைபாடு இருக்கலாம், அந்த அரசு இதை தவிர்த்திருக்கலாம், அப்படி தவிர்த்திருந்தால் இந்த சூழ்நிலை வந்திருக்காது என்ற ஒரு அரசியல் அணுகுமுறையோடு இயல்பான மக்களுடைய உணர்வை உள்வாங்கி அவர் இந்த கருத்தை ஆளுங்கட்சி மீது வைக்கிறார். இந்த அரசு இதெல்லாம் அதை செஞ்சிருந்தா, முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை அவங்க சரியாக பின்பற்றி இருந்தா இந்த கடும் துயரம் ஏற்பட்டிருக்காது. அப்ப இந்த இழப்புகளுக்கு அரசே பொறுப்பேற்றால் மக்கள் நம்புவாங்க. இந்த அரசு பொறுப்பேற்று நானும் இதற்கு பொறுப்புன்னு அரசு சொன்னா மக்கள் நம்புவாங்க, நீதி கிடைக்கும், நியாயம் கிடைக்கும், இந்த அரசுக்கு ஒரு நல்ல பேர் கிடைக்கும். அதை சுட்டி காட்ட வேண்டியது எதிர்க்கட்சி தலைவருடைய கடமை. அதை தான் அவர் வைக்கிறார். இதுல என்ன அரசியல் இருக்குது? அதாவது அதிமுகவினுடைய மக்கள் பணி, ஐயா பொதுச்செயலாளர் எடப்பாடியாருடைய நடவடிக்கைகள் அந்த தாவேகா தொண்டர்களை மனம் கவர்ந்திருக்குது. அதனாலதான் அவங்க பேனர்லாம் நண்பர் சாமிநாதன் சொன்ன மாதிரி அவங்க கொடியெல்லாம் சில பேர் அதை ஆட்பட்டு கொண்டு வந்து பண்றாங்க. அப்ப உணர்வோடு, தமிழக மக்கள் உணர்வோடு கலந்த ஒரு இயக்கம் அதிமுக. இந்த ஒரு சாதாரண இந்த நிகழ்வை இவங்க அரசியலா நினைக்கிறாங்க. கரூர்ல நடந்த கடும் துயரத்துக்கு நீதி சொல்றதுக்கும் ஆள் இல்லை, நியாயம் கேட்பதற்கும் ஆள் இல்லை. அப்ப அதிமுக எதிர்க்கட்சி தலைவரா இன்னைக்கு அவர் இந்த கேள்விகளை இந்த அரசின் முன் வைக்கிறப்ப இவங்களுக்கு ஐயா டிடிவிக்கு என்ன, அவர் எந்த சூழ்நிலையில அவர் சரியா இருந்திருக்கிறாரு? இல்ல முன்முடிவோடு அணுகுன மாதிரி தெரியாதா? அவசரப்பட்டு அவர் பேசுறாரு, நிறைய கேள்விகள் கேட்கிறார் இல்லையா திரு எடப்பாடி பழனிசாமி, அது முன்முடிவோடு அணுகுன மாதிரி தெரியாதா? இன்றைக்கு போட்டிருக்க ட்வீட்ல, சற்று முன்பு போட்டிருக்கிற ட்வீட்ல என்ன சொல்றாருன்னா, எல்லாவற்றிற்கும் மேலாக அனுமதிக்கப்பட்ட இடம் 10,000 பேர் மட்டுமே கூட வசதி உள்ள நிலையில் 25,000 மக்கள் கூடுவதை காவல்துறை ஏன் தடுக்கவில்லை? மக்கள் அதிக அளவு கூடுவதை காலை 10 மணி முதல் மாலை 7 மணி வரை ஏன் தடுக்காமல் வேடிக்கை பார்த்தார்கள் அப்படின்னு கேட்கிறார். திரு எம்.ஆர். விஜயபாஸ்கர், உங்க கட்சியின் மூத்த தலைவர், கரூர் துயர சம்பவம் நடந்து 10 நிமிஷத்துல அவர் போறார். அவர் இன்று ஒரு ஊடகத்துக்கு பேட்டி கொடுக்கிற போது 20,000 பேர் நாங்களே கூடணும் அப்படின்னு அவர் சொல்றார். கரூர் வேலுச்சாமிபுரத்தை தவிர்த்து லைட் ஹவுஸ் ரவுண்டானா உழவர் திடல் பகுதிகளில் கூட்டம் நடத்த அனுமதி கொடுத்திருந்தால் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டிருக்கும் என்கிறார்களே அப்படின்னு கேட்கிறாங்க. அதுக்கு திரு எம்.ஆர். விஜயபாஸ்கர் சொல்ற பதில், அப்படி அல்ல. லைட் ஹவுஸ் ரவுண்டானாவில் 7,000 பேரும் உழவர் திடலில் 2,000 பேரும் தான் நிற்க முடியும். இந்த 2 இடத்தை தான் தாவேகா கேட்கிறாங்க போலீஸ் கிட்ட. ஒப்பீட்டளவில் பார்த்தால் வேலுச்சாமிபுரம் தான் பெரிய இடம். ஒரு வாரத்திற்கு முன்பு கூட நாங்களும் அதே வேலுச்சாமிபுரத்தில் தான் கூட்டம் நடத்தினோம், அதற்கும் 20,000 பேர் வந்தார்கள் அப்படின்னு அவர் சொல்றார். எம்.ஆர். விஜயபாஸ்கர் சொல்ற ஸ்டேட்மெண்ட்டுக்கும் திரு எடப்பாடி பழனிசாமி சொல்ற ஸ்டேட்மெண்ட்டுக்குமே முரண்பாடு இருக்கே. இல்ல, முரண்பாடு இதுல பார்க்க வேண்டியது இல்லை. அதாவது அது சொல்ற நோக்கம் தான் நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு காவல்துறையினுடைய அந்த நடவடிக்கை என்பது, தொண்டர்கள் அதிகப்படியா வர்றாங்க அப்படின்னா அந்த தொண்டர்களை ஆசுவாசப்படுத்துவதற்கு, ஒரு இடைவெளி விடுவதற்கு, இப்ப நீங்க பெரிய தலைவர்கள்லாம் வந்தாங்கன்னா கயிறு எல்லாம் கட்டிடுவாங்க. கயிறு கட்டி வாகனம் போறதுக்கு ஒரு தனி வழி வைப்பாங்க. தொண்டர்கள் கட்டுப்பாடை இழந்து தலைவரை பார்க்க நெருங்காத அளவிற்கு ஒரு ஒரு சுவர் மாதிரி தடுப்பாங்க. அது கயிறு போடுவாங்க, பேரிகார்டு வைப்பாங்க, இவ்வளவு வைப்பாங்க. இந்த மாதிரி நடவடிக்கைகள் எல்லாம் இந்த அரசு கிட்ட பார்க்க முடியலையே. ஒரு நல்ல ஒரு வளர்ந்து வருகிற ஒரு தலைவரா, ஒரு நல்ல நடிகரா, மக்கள் மத்தியில் பிரச்சயமான ஒருத்தர், அவரது பிரச்சாரத்துக்கு வர்றாரு. அவர் கடந்த எல்லா பகுதிகளிலையும் வர்றப்ப அவருக்கு எப்படி மக்கள் தொண்டர்கள் எப்படி உற்சாகத்தோட வரவேற்பு கொடுக்குறாங்கிறது அரசுக்கு தெரியும் தானே. அந்த குற்றச்சாட்டை தான் திரு எம்.ஆர். விஜயபாஸ்கரே வைக்கிறாரு. சினிமா கவர்ச்சியும் பக்குவமின்மையே 41 பேர் உயிரிழக்க காரணம்னு அவர் தான் ஊடகத்திற்கே பேட்டி கொடுக்கிறார்.
அப்ப அவரு சரியா புரிதலோட அணுகிறாரா? ஏன்னா அவர் தான் நேரடியா போறாரு, அவர் தான் அந்த பகுதியில் இருக்கக்கூடியவரா இருக்கிறார். அவருக்கு செய்திகள் வந்த பிறகு காட்சி ஊடகங்கள்ல நான் எல்லா காட்சிகளையும் பார்த்த பிறகுதான் நான் போறேன். எனக்கு 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் தூரத்துல தான் அரசு மருத்துவமனையும் தனியார் மருத்துவமனையும் இருந்துச்சு. அதனால நான் உடனடியாக அது இங்க போக முடிஞ்சதுன்னு அவர் சொல்றாரு. அவர் சினிமா கவர்ச்சியும் பக்குவமின்மையை தான் அந்த 41 பேர் உயிரிழக்க காரணம்னு சொல்றாரு. இல்ல அதுவும் காரணம். ஆனா அதுவே காரணம் இல்ல, அதுவும் காரணம். இந்த இந்த அசம்பாவிதத்தை தடுக்க வேண்டிய பொறுப்பு அரசுக்கு தானே சார் இருக்குது. அரசு தானே இந்த மாதிரி ஒரு 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 துர்பாக்கியமான நிலைமை உருவாகாம தடுக்கிறது அரசால முடியும். ஏன் அரசு இதை பேசாம இருந்தாங்க, ஏன் இதை மென்மையா பார்த்தாங்கன்னு புரியல. அப்ப என்ன அரசியல் இதுல இருக்கு? ஒரு எதிர்க்கட்சி தலைவர் ஒரு புரிதலோடு உணர்வோடு மக்களுடைய துன்பத்தோடு கலந்து முதல்ல போய் நிக்கிறாரு, நின்று அந்த மக்களை ஆசுவாசப்படுத்துறாரு. அப்ப ஆசுவாசப்படுத்துற நேரத்துல கூட ஆளுங்கட்சிக்கு எதிராக கருத்துக்களை வைக்கல. அதுதான் ஒரு பண்பட்ட தலைவருடைய அழகு. அதற்கு பிறகுதான் சொல்றாரு அரசு இதெல்லாம் கடைபிடிச்சிருக்கணும், ஏன் இதுல கோட்டை விட்டுட்டாங்கன்னு தெரியல அப்படின்ற அந்த மென்மையான போக்கும் கண்டன போக்கையும் கலந்துதான் வைக்கிறார். அப்ப எதிர்க்கட்சி தலைவர் அந்த 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 ஸ்தானத்தில் இருந்து இந்த அரசை கேள்வி கேட்கிற உரிமையும் மக்களுக்கான துயரத்தை உள்வாங்கி அவர் வைக்கிறாரே தவிர இதுல எந்த அரசியலும் இல்லை. பேசும்.